ஆசியாவின் மிகப்பெரிய ரயில் வலையமைப்பு. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலக அளவில் இரண்டாவது பெரியதும் ஆகும். மக்களையும் சரக்கையும் ஒரு பேரளவில் மலிவாக தொடர்ந்து இயக்கும் ஆற்றல் ரயிலுக்கே உண்டு. அதனால்தான் ஒரு பெருநாட்டுக்கு ரயில் வலையமைப்பு உள்கட்டமைப்பின் முதுகெலும்பு. நாட்டின் 8 பெரு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. கொல்கத்தா மேற்கு வங்காளம், சென்னை தமிழ்நாடு, புதுடில்லி, பெங்களூரு கர்நாடகா, குர்கயோன் ஹரியானா, மும்பை மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், கொச்சி கேரளா. இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதன்முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. இரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை 17 இரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய மண்டலங்களையும் தலைமையிடங்களையும் இணைத்து நினைவில் வைப்போம். வடக்கு புதுடில்லி, வடமேற்கு ஜெய்ப்பூர், வட மத்திய அலகாபாத், வடகிழக்கு கோரக்பூர், கிழக்கு கொல்கத்தா, தென் சென்னை, தென் மத்திய செகந்தராபாத், தென் கிழக்கு கொல்கத்தா, மத்திய மும்பை, சத்ரபதி சிவாஜி முனையம், மேற்கு மும்பை, சர்ச்கிட், கொங்கன் நவி மும்பை. தென்மண்டல தலைமை சென்னையில் இருப்பது தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிக நெருக்கமான உண்மை. மாநிலத்தோடு மண்டல தலைமையை இணைத்து நினைவில் வைப்பது சிறந்த உத்தி. இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அகல பாதை 1.676 மீட்டர் அகலம், மீட்டர் பாதை 1.000 மீட்டர் அகலம், குறுகிய பாதை 762 மீட்டர் அகலம், குறுகிய தூக்கு பாதை 0.610 மீட்டர் அகலம். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 இல் தொடங்கப்பட்டது. காத்திமன் கதிமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி. இது புதுடில்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. ரயில் போக்குவரத்தின் தனிச்சிறப்பை ஒரு பொருளாதார உவமையால் உணரலாம். ஒரு கனரக சரக்கை சாலை வழியே கொண்டு செல்ல பல லாரிகள் தேவை. அதிக டீசல், அதிக ஓட்டுநர். ஆனால் ஒற்றை ரயில் வண்டி அதே அளவு சரக்கை மிக குறைந்த எரிபொருளில் மிகச் சிறிய பணியாளரோடு கொண்டு செல்லும். ஆகவே நிலக்கரி, இரும்பு, கோதுமை போன்ற மக்கள் போக்குவரத்தை பொறுத்தவரை ஒரு புறநகர் ரயில் வண்டி ஒரு நாளில் 10,000கணக்கானோரை அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கிறது. ஒற்றை வண்டி ஒற்றை நாளில் சாதிக்க முடியாத பணி. அதனால்தான் இரயில் இந்தியாவின் மக்கள் போக்குவரத்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகிறது.